டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இலங்கை அதிபர் தேர்தலின் முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுர குமார திசநாயக்க வெற்றி பெற்றிருக்கிறார். இது தொடர்பாக எமது இலங்கை செய்தியாளர் கிஷாந்தன் இணைகிறார். கிஷாந்தன், புதிய இலங்கை அதிபராக பதவியேற்க உள்ள அனுர குமார திசநாயக்க குறித்து சொல்லுங்கள். இலங்கையின் 9வது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி செயலகத்தில் நாளை காலை 10 மணி அளவில் பதவியேற்று இருக்கின்றார். பல தோல்விகளுக்கு பிறகு ஜேவிபிக்கு, அதாவது மக்கள் விடுதலை முன்னணிக்கு கிடைத்துள்ள ஒரு மகத்தான வெற்றின்னு இதை சொல்லலாம். கொழும்பு, அம்பாந்தோட்டை, கம்பகா உட்பட 15 தேர்தல் மாவட்டங்களில் அந்த அனுரகுமார் திசாநாயக்க முறையெடுக்கப்பட்டிருக்கின்றார். தமிழக பிரதேசமாக இருக்கின்ற நுவரெலியா, பதுளை, யாழ்ப்பாணம், வன்னி, மட்டக்களப்பு, திகாமடுல மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்கள் சதித்து வெற்றி பெற்றிருக்கின்றார். 79.46% வாக்களிப்பு செய்திருக்கின்றனர். சுமார் 3,300,000 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிலையில அவர் ட்விட்டர் பதவி ஒன்று செய்திருக்கின்றார். அதாவது பல நூற்றாண்டுகளாக நாம் வளர்த்து வந்த கனவு இறுதியாக இன்னைக்கு நனவாகியிருக்கு. இந்த சாதனை எந்த ஒரு நபரின் உழைப்பின் விளைவில் அல்ல, ஆனால் நூற்றுக்கணக்கான உங்களின் கூட்டு முயற்சி தான், உங்களோட அர்ப்பணிப்பு தான் எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்குது. அதற்காக நான் மிகவும் நன்றியுள்ளதாக இருக்கிறேன். இந்த வெற்றி நம் அனைவருக்கும் சொந்தமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள் மற்றும் அனைத்து இளைஞர்களின் ஒற்றுமையே இந்த புதிய தொடக்கத்தின் அடித்தளமாகும். நாம் தேடும் புதிய மறுமலர்ச்சி, இந்த பகிரப்பட்ட வலிமை மற்றும் நாம் ஒன்றிணைந்து எதிர்காலத்தை வடிவமைப்போம் அப்படின்னு ஒரு ட்விட்டர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த இலங்கையில விருப்பு வாக்குகளும் எண்ணப்பட்டு வந்தது. இதுல சஜித் முன்னிலையில் இருந்தாலும் பெரும் வாக்குகளான முன்னிலையில அனுரகுமார் திசாநாயக்க வெற்றி பெற்றிருக்கிறது தான் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தலில் அமைதியான முறையெல்லாம் செயற்பட்டதாக மக்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரத்நாயக்க. ஏனைய தேர்தல்களுடன் ஒப்பிடும் போது இந்த ஜனாதிபதி தேர்தலில் பாரதூரமான வன்முறைகள் சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லையோ ஒரு சுமூகமான நிலையில மக்கள் அமைதியாக செயற்பட்டு வாக்களித்து ஒரு முடிவை கொண்டு வந்திருக்காங்கன்னு அவர் மக்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில புதிய ஜனாதிபதிக்கு இடம் கொடுப்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து தனது உடைமைகளை அகற்றியிருக்காரு. ஜனாதிபதி பதவிக்கு சொந்தமான அனைத்து அரச வாகனங்களையும் அவர் கையளிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் அதாவது ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள உத்தியோக இல்லத்திலிருந்து அவர் வெளியேறி அவர் புதிய ஜனாதிபதிக்கு இடம் கொடுத்திருக்கிறது இங்க காணக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கிஷாந்தன். டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.